ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த சின்ன சின்ன டெய்லருடைய பரிதாபங்களை நான் சொல்லலாம், கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸு கல்யாண ப்ளவுஸுங்க. சாரீலேயே இங்கே உள்ளே இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், இந்த லைனும் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அவங்களா கொடுத்துட்டாங்க, ஆனால் கஸ்டமர் எனக்கு டிசைனாக வேணும்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படிங்க தைக்க முடியும்? இது கூட பரவாயில்லைங்க, பின்பகுதியோடு நாங்கள் தைச்சிட்டோம், ஏதோ மேட்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டோம். இன்னும் நான் இது ஸ்டோன் ஒட்டணும் பண்ணிட்டோம். ஆனால் இன்னொரு விஷயம் கேளுங்களேன், இது சாரியில் சென்ட்ராப் பகுதியில் இது வரணுங்கிறாங்க. ரெண்டு கையிலையுமே பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி வந்துடுது. ஆனால் ஒட்டு போடாமல் தைக்கணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் நான் ஒட்டு போட்டிருக்கேன், இந்த இடத்துலையும் நான் ஒட்டு போட்டிருக்கேன். ஒட்டு போடாமல் இந்த சென்ட்ரு பகுதியில் கொண்டு வர முடியாது. ஆக்சுவலாக இதனோட விலை 12,000 ரூபா புடவைங்க. 12,000 ரூபா புடவையாக இருந்தாலும் அதை கரெக்டான படிக்கு கட் பண்ணி தைச்சா மட்டும்தான் கரெக்டாக வரும். ஆனால் அதை கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? விலை அதிகமான புடவை, ஒட்டு போடக்கூடாது, நீட்டாகவும் தைக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படிங்க தைக்க முடியும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஒர்க்கு சென்டர்லையும் வரணும், ஒர்க்கும் போகக்கூடாது, அழகாகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒட்டு போட வர வேண்டிய சூழ்நிலை வருது. நாங்கள் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கஸ்டமர் எல்லாரும்? இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த பக்கம் ஒட்டு வருது, ஏன்னா வழி இல்லை. இது சென்டரை கொண்டு வரணும்னா நான் ஒட்டு போட்டு தான் ஆகணும். தெரியுதுங்களா? டெய்லர்கிட்ட வந்து கஸ்டமர் சொல்லும்போது ஈஸியாக நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் நாங்கள் படுற சிரமம் எங்களுக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு அழகுப்படுத்தி பார்க்குறது தான் எங்களுக்கு வேலை, ஓகேங்களா? ஆனால் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி லைனிங்கும் சரி, எந்த துணியாக இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக பண்ணி தைச்சி தர முடியும். சேலையில் வரதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் சரி நெய்கிறவங்ககிட்ட சொல்லி பார்த்தாச்சுங்க நிறைய பேர். அது எப்படித்தான் நெய்கிறாங்கன்னு தெரில. பத்தாத துணி கொஞ்சோண்டு ப்ளவுஸ் பிட்டை கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு தெரியும்னா நாங்கள் எப்படிங்க தைப்போம்? அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்குன்னு வந்து அமைதா சாபக்கேடான்னு எங்களுக்கு தெரியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அழகாக வரணும்னு நாங்கள் நீட்டாக தைச்சி தான் தரோம். ஆனாலும் ஒரு சில கஸ்டமர் சின்ன சின்ன குறைகள் சொல்கிறீங்க. அது வேணாங்க, ஏன்னா எல்லாத்தோட அது கஷ்டப்படுத்தும். நாங்கள் உங்களுக்கு அழகாக தைச்சி கொடுக்கணுன்னு தான் நாங்கள் தைக்கிறோம். என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாரிலேயே அமைஞ்சிடுறதுனால நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் சென்டர் கொண்டு வரணுன்னா நாங்கள் ஒட்டு போட்டு தான் ஆகணும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.